மேலும் இந்த கோரிக்கைகள் குறிச்செல்லாம் நாங்கள் நிதித்துறை கிட்ட கலந்து பேசி கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பதில் கொடுப்போம் அப்படின்னு உறுதி கொடுத்த தமிழக போக்குவரத்து துறை அமைச்சரும் இப்போ வரைக்கும் இந்த பிரச்சனை குறித்து எந்த ஒரு பதிலுமே கொடுக்கல. இது எல்லாம் சரியில்லை அப்படின்றத இந்த மாநில குழுல சுத்தி காட்டி இது எல்லாத்துக்குமே எதிராகவும் தீர்மானம் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சியினர். திமுகவோட கூட்டணியில தொடர்ந்து இடம்பெற்று வர கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்ப எல்லாம் கடந்த 6 மாத காலமா போற இடங்கள்ல எல்லாம் கடுமையா தமிழக அரசை விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி பத்திரிகையாளர்களை சந்திச்ச கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் பே சண்முகம் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே மாதம் ஒரு முறை மின் கட்டணத்தை அளவீடு பண்ணி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. பட் அதையும் திமுக இப்போ வரைக்கும் நிறைவேற்றலை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம நாங்க தொடர்ந்து திமுகவுடைய கூட்டணியில இருக்கிறது எங்களுக்கு வேற எந்த இடத்துலையுமே டிமாண்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. பாஜக அதிமுக இந்த கூட்டணியை இப்போ தமிழகத்துல வீழ்த்தணும்னா அதுக்கு வலிமையான ஒரே கட்சியா நாங்க திமுக பார்க்குறோம். இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் நாங்க தொடர்ந்து திமுக கூட கூட்டணியில இருக்கோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாரு.